தெரியாத நீ தான் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? உன்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று உனக்கு தெரியும். உன்னை கொண்டு என்ன செய்ய முடியாது என்பது உனக்கு தெரியும். உன்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பது எனக்கும் தெரியும்பா. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் என்ன கொண்டு இது செய்ய முடியாது, இஸ்ரேல் ஜனங்களை மீட்க முடியாது. ஏன்? நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியல. எனக்கு பேச தெரியாது, அது எனக்கு தெரியும். என்னால என்ன முடியாது என்பது எனக்கு தெரியும். என்ன கொண்டு என்ன செய்ய முடியும் என்பது அவருக்கு தெரியும் ஐயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை கொண்டு மோசே மோசே நான் உன்னை கொண்டு உன் நிமித்தமாக செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமானதா இருக்கும். ஹல்லேலூயா. இதுவரை ஒருவரும் நீயும் கூட கண்டிருக்க மாட்ட. நானா? அதான் அநேக நேரத்தில் சொல்றாரு ஆண்டவர். சொல்லும்போது பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு எல்லா அற்புதத்திலையும் மோசே எப்படி தெரியுமா டெஸ்ட் பண்ணாரு. மோசே கையை நீட்டு. தானா அற்புதம் நடக்க வேண்டியதானே? ஆண்டவர் சொல்ல, மோசே கையை நீட்டு. அவன் சொல்றான், ஆண்டவரே கையை நீட்டுறேன், ஒரு காரியம் நடக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான், ஒரு வாக்குத்தத்தனை கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம்? உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரம். தேங்க்யூ. அழுதுருப்ப, ஆண்டவரே என்ன கொண்டா செய்றீங்க, என்ன கொண்டா செய்றீங்க? அண்ணன் மோசே கையை தூக்கு. என்ன ஆண்டவரே? நீட்ட சொன்னீங்க, நீட்டவும் செய்வேன். தூக்கு, எக்ஸசைஸ் ஆண்டவரே, தூக்குனா உடனே இன்னொரு அற்புதம் நடக்கு. மோசே கோலை போடுறான், பாம்பா மாறுது. ஒவ்வொரு காரியம் செங்கடலுக்கு முன்னாடி மோசே கோலை நீட்டு. எல்லாம் நீங்க வீட்டில் போய் யாத்திரா புத்தகத்துல அந்த 10 விதமான அற்புத அடையும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசைக்கு ட்ரில் தான் கொடுப்பார். கையை தூக்கு, கையை நீட்டு, நீ சொல்லு என்று. அப்போ எகிப்திய ஜனங்கள் சொன்னாங்க, இந்த போறான்ல ஒரு ஆளு, அவன் கையை நீட்டினா அற்புதையா, கையை தூக்குனா அற்புதையா. அவன் எப்படிப்பட்டவன் இருந்தானா? பார்வோனுடைய ஜனங்களுக்கு மந்திரிகளுக்கு முன்பதாக மோசே பெரியவனா இருந்தான். ஆண்டவரே, பயன்படாத என்ன, ஒதுக்கப்பட்ட என்ன நீர் இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீரே. ஆண்டவர் சொல்லிப்பாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர், நீ எதுதான் ரிஜெக்ட், என் வாய் பேச முடியாதுன்னு சொன்னியோ, உன்னை கொண்டோ. அநேக நேரத்தில் பார்க்கும்போது நம்மளை ரிசர்வ் பண்ணிக்கலாம். நான் இல்லை ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ராஜா, என்னால் முடியாத ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், உன்னை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்டதா இருக்கும்? அந்த பேர் புகழ் எல்லாத்தையும் ஆண்டவர் மோசைக்கு தான் கொடுத்தாரு. மோசே கையை தூக்குனா ஒண்ணு நடக்கு, மோசே கையை உயர்த்தினா ஒண்ணு நடக்கு, மோசே அடிச்சா ஒண்ணு நடக்குயான மோசவுடைய ஆக்டிவிட்டிஸ் எகிப்தின் சாம்ராஜ்யமே நடுங்குது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன காரியம், உன்னை கொண்டு உன் மூலம் நான் செய்யக்கூடிய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? பயங்கரமானதா இருக்கும். இந்த முதலாவது வேலையில, ஏன்னா ஆண்டவர் ஏசாயா எழுதின புஸ்தகத்துல 41:13-15 நீங்க வாசிச்சு பாருங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளாம ஏசாயா எழுதின புஸ்தகம் 41வது அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். வலது கையை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சி, நீ ஒரு பூச்சி, உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு யோசிக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு நம்ம யார் என்பதை ஆண்டவரை நமக்கு சொல்லி தர்றாரு பாருங்க.